நாம் தமிழர். மாறுதல் என்பது எப்படி வரும்? மக்களின் மனத்திலிருந்து வரும். நான் யாருக்காக அரசியல் செய்கிறேன் என்பதை இப்போது நீங்கள் அறிவீர்கள் என்று நினைக்கிறேன். இந்த பிஞ்சுகளுக்காக, இவர்களின் எதிர்காலத்துக்காக தான் அவனுடைய மாமன், அவனுடைய சித்தப்பன், அவனுடைய பெரியப்பன் இந்த வெயிலிலே வீதியிலே நின்று கத்திக்கொண்டிருக்கிறேன் என்பதை என் அன்பு சொந்தங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தலைவர்கள் எப்போதும் அடுத்த தலைமுறையை பற்றி கவலைப்படுவார்கள். அரசியல்வாதிகள் எப்போதும் அடுத்த தேர்தலை பற்றித்தான் சிந்திப்பார்கள். அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திக்கிற தலைவன் எவன் என்று நீங்கள் ஆய்ந்து தெரிந்து உங்கள் மதிப்புமிக்க வாக்கை செலுத்த வேண்டும். எனக்கு செலுத்துங்கள் என்று, என் பிள்ளைகளுக்கு செலுத்துங்கள் என்று நான் கேட்கவில்லை. நீங்கள் எது சரியோ அதுக்கு செலுத்துங்கள். நாங்கள் கேட்பது ஓட்டை அல்ல, இந்த நாட்டை, வாக்கை அல்ல, வருங்கால தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கையை என்பதை கவனத்தில் வைத்து வாக்கு செலுத்துங்கள். உக்ரைனுடைய அதிபர் செலன்ஸ்கி அவர் என்ன செய்றாரு? செலன்ஸ்கி அரசு அலுவலகங்கள் அவர் படத்தை எடுத்துட சொல்றாரு. நான் ஒரு அடையாளமோ, நான் ஒரு குறியீடோ கிடையாது, ஐடென்டிட்டியோ ஐக்கானோ கிடையாது. என்னை எடுத்துருங்க. எடுத்துட்டு அரசு அதிகாரிகள் எல்லோரும் உங்கள் மேசைக்கு முன்பு, நாற்காலிக்கு முன்பு உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகளின் படத்தை மாட்டுங்கள். ஒரு கையெழுத்து போடுவதற்கு முன்பு அந்த குழந்தைகளின் படத்தை ஒரு தடவை பார்த்து கொள்ளுங்கள். அவர்களின் எதிர்காலத்திற்கு உங்கள் கையெழுத்து சரியாக இருக்குமா, அல்லது தீங்கு விளைவிக்குமா, நன்மை விளைவிக்குமா என்று ஒரு தடவை யோசித்து பார்த்து கையெழுத்து விடுங்கள் என்று எல்லா அரசியல்களிலும் தன் படத்தை எடுத்துவிட்டு அவர்கள் பிள்ளைகளின் படத்தை மாற்றினர். என்னருமே பெற்றோரிடமும் என் உடன் பிறந்தாரிடம் உங்கள் மகன் முன்வைக்கிற கோரிக்கை இதுதான். நீங்கள் வாக்கை செலுத்த போகிற போது ஒரு முறை நம் பிள்ளைகளின் முகத்தை பார்த்துவிட்டு அவர்களை கொஞ்சிவிட்டு செல்லுங்கள். அவர்களின் எதிர்காலத்திற்கு யாருக்கு வாக்கு செலுத்தினால் நாடும் மக்களும் நன்றாக இருப்பார்கள், உங்கள் வருங்கால பிள்ளைகள் வளமாக, நலமாக, பாதுகாப்பாக வாழ்வார்கள் என்று தோன்றுகிறதோ அவர்களுக்கு வாக்கு செலுத்துங்கள். நன்றி, வணக்கம்.